பூசணிக்கா மண்டையா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என் உயிர் நண்பா, என்ன காரியம் செஞ்சு வச்சுட்டு சீக்கிரம் ஸ்டாப் பட்டன் அமுக்கு. இதெல்லாம் ஸ்டாப் பண்ற பட்டன் எதுரா? அங்க ரெட் பட்டன் இருக்கு பாரு, அதை பார்த்து அழுது. மோட்டோ, நீ என்ன காரியம் செஞ்சிருக்க? அடக்கடவுளே, இந்த மோட்டு மாதிரி மனுஷனை எதுக்காக படிச்சீங்க? தாங்க முடியல. கஜா கஜா, எனக்கு மண்டையெல்லாம் ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குது. Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணை, மரியாதையா நில்லுங்க. அது அட, இது ஒரு கம்ப்யூட்டர் கேம். நாம எல்லாரும் அவங்கவுங்க வீட்ல இருந்தபடியே இந்த கம்ப்யூட்டர் கேம விளையாடலாம். இது ரொம்ப ஜாலியா இருக்கும் நண்பர்களே. இப்போதைக்கு நான் ஒரே ஒரு கேம தான் உருவாக்கி இருக்கேன், அதனால இப்போ இதை மட்டும் விளையாடலாம். உங்களை நாங்க இந்த அட்வென்ச்சர்ஸ் கேமுக்கு வரவேற்கிறோம். இந்த விளையாட்டை ஒரு முறை தொடங்குனா அதை யாரும் இடையில நிறுத்த முடியாது. அட, இது என்ன சத்தம்? இந்த மாதிரி ஒண்ணு நான் பண்ணவே இல்லையே. எனக்கு ரொம்ப பசிக்குது, சமோசா சாப்பிடணும். சமோசா சாப்பிட்டாதான் என் மூளைய வேலை செய்யும். நான் தான் சொன்னல, இந்த கேமை விட்டு யாரும் வெளியில போக முடியாது. டாக்டர் ஜட்கா புதுசா ஏதோ மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு போல இருக்கே. இதை எப்படியாவது நம்ம ஆட்டையை போட்டோம். இதுக்கு என்ன திட்டம் போடுறது? கம்ப்யூட்டர் டானு, நான் சொல்றேன், இந்த விளையாட்டை கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா? ஒருவேளை எங்களுக்கு இந்த கேம பிடிக்கலன்னா நாங்க விட்டுருவோம். என்ன? நடக்காதுன்னு சொன்னேன். இந்த விளையாட்டை நீங்க விளையாண்டுதான் ஆகணும். எல்லாரும் எப்படி இதுக்குள்ள ஒட்டுமொத்தமா போனாங்க? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. எங்க போனாங்க? கப்பா, நான் ஒண்ணு கனவு காணலையே. ஜான் என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு சின்ன ரிமோட்டுக்குள்ள எப்படி போலாம்? பூசணிக்கா மண்டையா, என்னடா பண்ண? எந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம்? இங்க பாரு, நாங்க உன்னாலதான் இங்க வந்து சேர்ந்திருக்கோம். வெளியே போறதுக்காக எந்தெந்த பட்டனை அழுத்தினு தெரியலையே. ஏன் இப்படி பண்ண? சாரி, மன்னிச்சுக்கோ, ஏதோ தெரியாம. உங்க எல்லாரையும் இந்த கேமுக்கு வரவேற்கிறேன். இந்த கேமை நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுதான் ஆகணும். இந்த கேம்ல 2 லெவல் இருக்கு. 2வது லெவல்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அவங்க மட்டும் வெளியில போவாங்க, மத்தவங்க எல்லாம் உள்ள இருப்பீங்க. அப்போ முதல் லெவல்ல தொடங்கலாம். பக்கத்துல இருக்க கிளவுட் ரைடர்ல ஏறி நில்லுங்க, போங்க. இத நீங்க 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு விடாம ஓட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பயணத்துல 2 ஆபத்துகள் இருக்கு. மேல இருந்து பாம்பு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து நீங்க தப்பிக்க தண்ணிக்குள்ள விழுவீங்க. அந்த தண்ணிக்குள்ள இருக்க மீன்கள் உங்களை கடிச்சிடும். ஏன்னா அதெல்லாம் பிரானா மீன்கள். முதல் போட்டிக்கான லெவலை இப்ப தொடங்க போறோம். ரெடி? இது ரொம்ப சூப்பரா இருக்கு பத்துலு. என்னத்த சூப்பரா இருக்கு? இந்த விளையாட்டுல நிறைய ஆபத்தும் இருக்கு. பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. சூப்பரு, நாம ஜெயிச்சிட்டோம். கொண்டுவாங்க பாரு, பாம்பு போட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். கடவுளே, தயவு செஞ்சு ஒரு தடவை மட்டும் என்ன காப்பாத்து. அதுக்கப்புறம் அந்த ஜட்கா சொல்ற எந்த வார்த்தையும் நான் நம்ப மாட்டேன். காப்பாத்துங்க. ஏய் மோட்டு, காப்பாத்துடா. மோட்டு
பண்ணுடா. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசிச்சு சொல்லு. ஐடியா. ஏய் மோட்டோ, சீக்கிரமா நீ எடுத்துக்கு வந்துரு. ஏய், ஓகே மோட்டோ, இப்ப நான் சொல்றது அப்படியே செய். நீ சீக்கிரமா குதிச்சிடு. எங்கடா அங்க குதிக்கிற? அடே, கீழே குதிக்கிறவனை ஏன்டா மேல தூக்கி விட்ட? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? உனக்கு தாண்டா அறிவு கிடையாது. உன்னை அந்த கிளவுட் ரைட்ல தானே நான் குதிக்க சொன்னேன். ஆஹா, பின்னாடி ஏதோ ஒண்ணு கடிக்குது. இதை காப்பாத்தி பண்ணணும். இந்த பக்கத்துல ஏய், என்கிட்ட வராத, கிட்ட வராத, போன்னு சொல்றல. போ. குட், வெரி குட். இப்ப தொடங்க போறது 2வது லெவல். நீங்க எல்லாருமே சர்ஃபிங் பண்ணணும். 6 தட்டு அங்க இருக்குது. நாங்க என்ன பண்ணணும்னு விளவாரியா சொல்லு. கவலைப்படாதீங்க. நீங்க இந்த விளையாட்டுல கலந்துக்கணும். ஆனா இதுல இருக்க ஆபத்துக்களை நான் சொல்ல மாட்டேன். உங்க திறமையை பயன்படுத்தி இந்த விளையாட்டுல ஜெயிக்க. ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்கு. எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணணும். கவனமா கேளுங்க. மேல இருந்து ஃப்ளையிங் டிராகன் முட்டைகளை போடும். நீங்க எத்தனை முட்டைகளை பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஜெயிக்கிறவங்க வெளியில போவாங்க, மத்தவங்க எல்லாம் இங்க மாட்டிக்க போறீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ஆஹா, இது என் வெயிட்ல மேலேயே போக மாட்டேங்குது. கேம் முடிகிற வரைக்கும் நீங்க ஒரு காலை கீழே வைக்கவே கூடாது. ஜாக்கிரதை. நீங்க எல்லாரும் இங்க மாட்டிக்க போறீங்க. நான் இந்த கேம்ல ஜெயிச்சிடுவேன். அது மட்டும் இல்ல, நான் ஊருக்கு திரும்பி போயிடுவேன். அங்க போய் உங்க எல்லாருக்கும் செலவு வைக்கிறேன். வரட்டுமா? இப்ப ஒரு தட்டு சமோசா கிடைச்சா சூப்பர் ஐடியால என்கிட்ட இருந்து வரும். பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலையே செய்யாது. அடே, எங்க போனாலும் இந்த பசி பசி இதை விட்டா உனக்கு வேற எதுவுமே தெரியாதா மோட்டோ? அங்க பாருங்க, தங்க முட்டை போடுது. சீக்கிரமா போய் கேட்ச் பண்ணுங்க. போடா மண்டையா, அது முட்டைய புடிச்சு ஆம்லெட் போட்டா எப்படி இருக்கும்? இப்படியே பண்ணாக்கா உன்னை பிடிச்சு அவங்க ஆம்லேட் போட்டுருவாங்கடா. சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா, அத புடிடா. ஒரு ஆம்லெட் எனக்கு கிடைச்சிருச்சு. அடே, இப்ப ஆம்லேட் மேட்டர் எல்லாம் மறந்துடுறா. கையில கிடைச்சிருக்கிற அந்த தங்க முட்டைய உசாரா புடிச்சிக்கடா. கஜா கஜா, எனக்கு ஒரு லைஃப் லைன் கிடைச்சிருச்சு. நானும் ஒரு வழியா தப்பிச்சிருவோம் போல இருக்கு. பாவம், நம்ம 10 தான் விட்டுட்டா. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. சீக்கிரம் இதுல தப்பிக்க ஏதாவது ஒரு யோசனை சொல்லு. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு மிஸ்டர் ஜட்கா சார். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா சீக்கிரமா போய் அந்த கம்ப்யூட்டரை சரி பண்ணுங்க சார். அப்பதான் நாங்கெல்லாம் இதை விட்டுட்டு வெளியில வர முடியும். ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். அட, என் உயிர் நண்பா பத்துலு, நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன். ஆனா இந்த சர்ஃபிங்க நாம நினைச்சா மட்டும் நிறுத்த முடியாதுப்பா. நாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வெளியில போய் கம்ப்யூட்டரை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்களை வெளியில இழுத்துருங்க. ஆனா நாம இந்த ஜானை என்ன பண்றது? அவன் தான் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு இருக்கான். இதுல நான் தான் ஃபர்ஸ்ட் வர போறேன். ஜான் அவன் டான், ஜான் அவன் டான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கிட்டத்தட்ட நான் பினிஷிங் லைனுக்கு வந்துட்டேன். நான் இப்படியே நின்னா என்ன ஆகிறது? நான் கண்டிப்பா ஜெயிச்சாகணும். கவலைப்படாதீங்க டான், நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க உங்களை காப்பாத்துறோம். இந்தாங்க, எப்படியாவது சமாளிச்சுக்கிட்டு நில்லுங்க மிஸ்டர் டான். முதல்ல டாக்டர் ஜட்கா வெளியில போகட்டும். அவர் வெளியில போனாதான் நம்ம எல்லாரையும் அவர் காப்பாத்துவாரு. புரிஞ்சுதா? ஜான் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வருவான். உங்க உதவி இல்லாமயே நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க. பாய். எங்க போற? வாடா. நீங்க போங்க சார். இதாடா பூசணிக்கா மண்டையா. என்ன விடுங்க.
இது சீட்டிங் சீட்டிங். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். ஒற்றுமையா இருந்தாதான் நாம எல்லாரும் தப்பிச்சு வெளியில போக முடியும். எல்லாரும் இங்கே சிக்கி சீரழியாம இருக்கணும்னா உன் திருட்டு புத்தியை விட்டுரு. அப்படியே நீங்க இருந்து வெளியில போனாலும் நீ திருடிட்டு ஓடும் போது உன்னை தோர்த்த யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப உனக்கு போர் அடிக்காதா? நான் சொன்னதை பத்தி நல்லா யோசனை பண்ணி பாரு. அட ஆமாப்பா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். நீங்க இல்லனா என்னோட வாழ்க்கை ரொம்ப மொக்கையா இருக்குமே. இந்த ஒரு தடவை நான் சொல்ற மாதிரி நீ செய். இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் வர போறேன். ஏமாத்திட்டல்ல பார்த்தா. டேய் ஜக்கா, மண்டையா, அந்த புண்டைய பின்னாடி வரா. மிஸ்டர் ஜக்கா சார், அந்த தண்டனை கட்டான் பின்னாடி வர, அவனை தோக்கடிச்சிருங்க. இவன் என்ன தோக்கடிக்க போறானா? உங்களோட நண்பன் தப்பிச்சிட்டான். நீங்க எல்லாருமே என் கூட இருந்ததா ஆகணும். வேணாம், என்ன அப்படி பண்ணாதீங்க. நான் ரொம்ப பாவம். சொன்ன கேளுங்க. வேணாம், விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. பாத்தீங்களா, நம்ம பழையபடி நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். சூப்பரா பூசணிக்கா மண்டையா, நல்ல வேலை செஞ்ச. எங்களை காப்பாத்திட்ட. என்கிட்ட இருக்கிற முட்டையை வச்சு நான் ஆம்லெட் போட்டு சாப்பிட போறேன். என்னடா விரிச்சல் டெவலப் ஆகுது? அம்மே, ஓடிடுங்க. ஆஹா, வழக்கமா காப்பாத்த வர சிங்கம் சாரும் நம்ம பின்னாடி ஓடி வராரு. டேய் பூசணிக்கா மண்டையா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உன்னாலதான் என் வாழ்க்கையில முதல் முறையா நான் கப்பல் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நான் இதுல எதுவும் செய்யலையே. 3 நாளைக்கு முன்னாடி நண்பர்களோட பேங்காக்ல தங்கலான்னு டிக்கெட் வந்துச்சு. இது ஸ்பெஷல் ஆஃபர்னு வேற சொன்னாங்க. டிக்கெட் ஃப்ரீயா வந்ததுனால தான் நான் கூட்டிட்டு போறேன். கஜா கப்பல்ல பயணம் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதேங்கப்பா டாக்டர் ஜட்கா, உங்களுக்கு அந்த 3 நாள் ஃப்ரீ டிக்கெட் எங்க இருந்து கிடைச்சது? அத சொல்லுங்க. ஏதோ சின்னதா ஒரு பொருள் வாங்கியிருக்காரு, அதுக்காக இவ்வளவு பெரிய கிஃப்ட் எல்லாமா தருவாங்க? கேட்க காது இருக்குங்கிறதுக்காக ஓவரா பேசக்கூடாது. சரி வாங்க போகலாம். டைட்டானிக் கப்பல்ல போற மாதிரி இருக்கு. பத்துல கொஞ்ச நேரம் சும்மா இரு. இந்த கிளைமேட்டுக்கு சூடா சமோசாவும் டீயும் சாப்பிட்டா சும்மா எப்படி இருக்கும்? நம்ம கப்பலுக்கு ஒரு பிரச்சனை. தண்ணியில மூழ்கிரும் போல. எல்லாரும் தப்பிச்சிடுங்க. ஆஹா, காப்பாத்துங்க. சீக்கிரம் யாராவது வந்து காப்பாத்துங்க. முதல்ல நான் இறங்கிடுறேன். வாங்க, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? கப்பல் முழுங்க போதா. சீக்கிரமா வந்துருங்க. வாங்க, மடமடன்னு வாங்க. பத்துலு, எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, கயிறே இல்லனால குதிச்சிருவோம். எப்படி? ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டோம். கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி. இவனுங்க எங்க போயிட்டானுங்க? அதேங்கப்பா, உன்னால எப்படி தப்பிக்க முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல கப்பல் வெடிக்க போகுது. அதனால தானே நாங்க இங்க குதிச்சோம். நான் என் நாடகத்தோட ரிஹர்சல் டயலாக தான் சொல்லி பார்த்தேன். நீங்க தப்பா நினைச்சு கிளம்பிட்டீங்க. கப்பல் வெடிக்கவும் இல்ல, மூழ்கவும் இல்ல. தெரிஞ்சவாயா? நீங்க அத போய் நிஜானு நம்பி கடல்ல குதிச்சிட்டீங்க. யாராவது காப்பாத்துங்க, அவங்கள காப்பாத்துங்க. இப்போ கடல்ல உங்க அப்பா நண்டு வருது. மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வந்துட்டோம். தண்ணியில இருந்து நாம தரைக்கு வந்துட்டோம். அடே பானை வைத்தா, இது நம்ம ஊர் கிடையாது. இது ஏதோ குரங்குகளோட குடியிருப்பு. புரிஞ்சுக்க. எங்களை காப்பாத்துனதுக்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றிகள் கடவுளே. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். பலே பலே பலே. யோ கஜா, நீ அப்புறமா டண்டனக்கா டனக்கனக்கான குதிப்பா. முதல்ல புத்தியை யூஸ் பண்ணி வீட்டுக்கு போற வழிய பத்தி யோசே. நாம இதே லைஃப் போட்ல ஏறி இங்கிருந்து போயிடுவோம். அட கடவுளே, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஆறுதலா இருந்த ஒரே போட்டும் போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது சார்? அட என் உயிர் நண்பா பத்துலு, அந்த ஷிப்ல இருக்கிறவங்க நம்மள தேடி வருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாது. சரி உள்ள வாங்க. இங்க குரங்குங்களை தவிர வேற யாராவது வாழ்றாங்களான்னு பாப்போம். ஆஹா, பழம். இல்ல, அது அம்மா. ஏய் மங்கி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க அலையே அடிப்ப? ஐ அம் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள். ஆஹா, பழம். ஏய் மங்கி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க அலையே அடிப்ப? ஐ அம் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள்.
என்னடா இது இப்படி முறைக்குது? சிங்கத்தையே முறைக்கிறியா? இப்பதான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். அடேங்கப்பா, மறுபடியும் முறைக்கிறியா? அது நம்மள பார்த்து பயப்பட மாட்டேங்குது. எப்படி சூடு? அம்மா, இவருக்கு மட்டும் இளநீ எங்க இருந்து விடுது? சரி வாங்க, அந்த பக்கம் போய் மனுஷங்க இருக்காங்களான்னு பார்க்கலாம். நம்மள காப்பாத்த 2 புண்ணிய கொடிங்க வராம போயிருவாங்க. பல மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கோம், எந்த பிரயோஜனமும் இல்ல. இருட்டிடுச்சு, வெடிஞ்சிருச்சு. ஒண்ணும் கிடைக்கல. ஆஹா, ஏதோ சத்தம் கேக்குது. அப்படின்னா கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. நம்ம பசி தீந்துரும். சீக்கிரம் வாங்க, உதவி கேட்கலாம். பல்ல 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 பல்ல. Thank God. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. யோ கஜகஜக்கலா, அங்க பாருங்க. ஜீன்ஸும் டி-ஷர்ட்டும் போட்டு வராங்க. மகாராஜா, நீங்க நீடூழி வாழணும். நாங்க யாரும் மகாராஜா கிடையாது. இந்த இடத்துல வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம். யாராவது வருவாங்களான்னு நினைக்கும் போதுதான் ஐயா நீங்க வந்தீங்க. ஐயா யாரு? நீங்க 2 பேரும் தான் எங்களோட மகாராஜாக்கள். உங்களுக்காக தான் நாங்க பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். அதனால நீங்க இங்க வந்து தங்கணும். தாராளமா வந்து ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு தேவையானதை நாங்க ரெடி பண்றோம். வாங்க. அப்பா, நாங்களும் டயர்டா தான்ப்பா இருக்கோம். எங்களையும் மேல வச்சு தூக்கிட்டு போவாங்கல்ல. அட குரங்கு நண்பர்களே, நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? எங்களை எதுக்காக இப்படி கட்டி போட்டு தூக்கிட்டு போறீங்க? சொல்லுங்க. இத பாருங்க மகாராஜா, இது உங்க 2 பேரோட சிலை தான். இந்த சிலைகளை போன ஜென்மத்துல நீங்க பிறந்தப்பவே செதுக்கி வச்சிட்டோம். பாருங்க எங்க மகாராஜாக்களை. என்னால இந்த காட்சியை பார்த்தா நம்பவே முடியல. நம்மள மாதிரியே தத்ரூபமா எப்படி இங்க செல எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அப்படின்னா இது என் சாக்கா வச்சு உங்ககிட்ட சமோசா நிறைய கேட்டு சாப்பிடலாம். ஆமா, இந்த ஓவியம் என்ன சொல்லுது? நீங்க 2 பேரும் ஒரு குரங்க கொன்னதை தான் காட்டுது. அதாவது அந்த குரங்கு தான் எங்களோட எதிரி. அதே மாதிரி இப்போ ஒரு குரங்கு இங்க அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா எங்களை அதுகிட்ட இருந்து காப்பாத்திருவீங்க. உங்களை கண்டாலே அந்த கொடூரமானது ஓடி போயிரும். நீங்க இங்க வந்ததுனால நாங்க எல்லாருமே ரொம்ப தைரியத்தோட இருக்கிறோம். அட மகாராஜாக்களா, உங்களோட நேரம் வந்துருச்சு. அந்த எதிரிய கொன்னு எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க. போங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்களை காப்பாத்த நான் இருக்கேன். இந்த குரங்க நான் ஒரு வழி பண்றேன். தைரியமா இருங்க. ஏ மோட்டு, எல்லாரும் கழண்டு ஓடி போய் பதுங்கிக்கிட்டானுங்க. நாமளே ஓடுறதுதான் நல்லது. வந்துடுங்க. எதுக்காக இப்படி கத்துற? அந்த கொரிலா நம்மள பெண்ட் எடுத்துரும் போல இருக்கு. அம்மா, ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? டேய், என் பின்னால உயிர் போதுடா. கஜகஜா, என் மாமியார் கிட்ட அடிச்சது இல்லையா? அடேங்கப்பா. அம்மா. ஆஹா, கடவுளே, பாரபட்சம் இல்லாம அடிக்கிறானே. மகாராஜாக்களா, நீங்க எல்லாரும் ராத்திரி நிம்மதியா படுத்து தூங்கிருப்பீங்களே. என்னது தூக்கமா? எங்களுக்கு துக்கம் வராம இருந்ததே சரி. அந்த குரங்கு எங்களை தலைகீழ போட்டு குமுறிடுச்சு. நீங்க அனுபவிக்கிற வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இத நீங்க முறையா அனுபவிக்கிறீங்கல்ல. ஆனா இத நாங்க வருஷ கணக்கா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், தெரியுதா? பாருங்க. இவங்க பேக் சைடு ஏன் இப்படி பஞ்சர் ஆகியிருக்குன்னு இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. ஆஹா, நீங்க இப்ப எங்களோட விருந்தாளி மகாராஜாக்களா. நீங்க என்ன கேட்டாலும் நாங்க செய்வோம். தாராளமா கேளுங்க, என்ன வேணும்? நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறதா முடிவு பண்ணி இருக்கோம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து அவங்க கூட சண்டை போடுவீங்களா? என்ன நீங்களா சண்டை போட போறீங்க? இந்த முறை பாருங்க, நாங்க எப்படி அடிச்சு அவன் எலும்ப நொறுக்குறோம்னு. எங்களோட வலிமை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எல்லா பிளானும் ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. சரி, இப்ப நாங்க ட்ரம்ஸ் வாசிக்கலாமா? ஏன்னா எங்களுக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்குது. நாங்க ஆட ஆரம்பிச்சா அப்புறம் நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆடுவீங்க. எங்க டான்ஸ் அப்படி. அட, நீங்க ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மகாராஜா, இது மாதிரி இன்னும் நீங்க நிறைய அனுபவிக்க போறீங்க. சீக்கிரமா வேலையை பாருங்க. ட்ரம்ஸ் எடுத்துட்டு வாங்க. போங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம்.
வந்துட்டான் புகை வாயன் டேங்கர் லாரியில ஊத்துறான் பாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப போய் அவனை அடிச்சு அவன் மட்டையாயிடுவான். போங்க. மோட்டு மகாராஜா இப்ப சண்டை போடுற மூட்ல இல்ல. வேணும்னா அங்க பாருங்க. இதுதான் சரியான சான்ஸ். அவனை அடிச்சு தும்சம் பண்ணி படுக்க போட்டுருங்க. போங்க. மட்டமா ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. அதேங்கப்பா, இப்ப என்ன நடக்க போகுதோ? ஆஹா கச்சா கச்சா, இனிமேல் மோட்டோ நம்ம பிரயோஜனம் இல்ல. இங்க வாங்க சார், உங்க ரிவால்வர் எடுங்க, டமால்னு ஃபயர் பண்ணுங்க சார். ஃபயர். நிறுத்துங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பாரத தாய் மீது ஆணை, இந்தியா மீது ஆணை. நிறுத்து. ஏய், வழக்கமா இளநீ நம்ம சிங்கம் சார் மேல தானே விழும். இன்னைக்கே மாத்தி விழுந்தது. சீக்கிரம் ஏதாவது செய், இல்லனா நாம எல்லாரும் காலி. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது செய்யு. ஐடியா. நம்ம நேரா போய் லெஃப்ட் அடிச்சிட்டோம்னா நம்ம வந்த வழிக்கு போய் சேர்ந்துடலாம். வாங்க, இந்த பக்கம் வாங்க. பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை பின்னால வீசி அடிங்க. அதையும் நீயே செய்யக்கூடாதா? அவனுக்கு வேற பின்னால தெரிஞ்சு புகை வந்துருச்சு. அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கையா, யாரும் நிக்காதீங்க. அவன் தண்ணியில விழுந்துட்டான். அவன் தண்ணியில விழுந்துட்டான். நாம தப்பிச்சிட்டோம். உங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்க தான் எங்க எதிரிக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துனீங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம். சொல்லுங்க. மிஸ்டர் ஜென்டில்மேன், நாங்க இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது ஒரு போட் இருந்தா தயார் பண்ணுங்க. அவ்வளவுதானே? போட்டு ஏற்கனவே தயாரா இருக்கு. அங்க பாருங்க. ஒரு முறை புயல் அடிச்சப்ப இந்த போட்டு தானா இங்க வந்துருச்சு. அப்பவே நாங்க இத கட்டி போட்டு வச்சிருக்கோம். போங்க. அட என் உயிர் நண்பர்களா, வாங்க இங்க இருந்து நாம தப்பிச்சு போயிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்க உதவியை நாங்க என்னைக்கும் மறக்கவே மாட்டோம். பாய் பாய். தேங்க்யூ தேங்க்யூ. பாய் பாய். கடவுளுக்கு கோடி கோடி நன்றி சொல்லணும். நாம திரும்பவும் நம்ம இடத்துக்கே வந்துட்டோம். சீக்கிரமா வா. அந்த மண்டைய கடைக்கு போயிட்டு சூடா சமோசா சாப்பிடலாம். ஆஹா, இந்த வாயன் வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்கா. ஆமா, இவனை யார் இங்க கூப்பிட்டது இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு இடத்துல நெஞ்சிலே குத்திக்கிறான்?